உலகெங்கு இருக்கும் சைவ மக்கள் பெரிதும் காண விரும்பும் தேரோட்டம் வந்து நெல்லையப்பர் தேரோட்டம், அதே போல் சிதம்பரம் தேரோட்டம், திருவாரூர் தேரோட்டம். ஆசியாவிலேயே 2வது பெரிய தேர்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் தேரோட்டம் 519 வருடங்களாக நடக்கிறது. இந்த தேர் எப்படி 519 வருடங்கள் பாதுகாக்கப்பட்டதுன்னா, இது மரக்கட்டைகளால் ஆனது. நிறைய அதை ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒட்டு போட்டு அற்புதமாக வடிவமைக்கப்பட்டது. இதை பாதுகாக்க அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் கலந்து தேர் திருவிழா முடிஞ்சோடனே ஃபுல்லுமே பூசிடுவாங்க. அந்த மரம் வந்து உயிர் பெற்று இந்த 500 வருடங்கள் பாதுகாத்திருந்தது, முறியாது. அதே போல அதே தன்மையுடனும் உறுதியுடனும் இருக்கும். அப்பேற்பட்ட இந்த தேர் வந்து இன்றைய காலகட்டங்களில் வார்னிஷ் அடிக்கப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துல கருப்பாயிருது, உறிஞ்சிருது, எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அதனால பழைய காலத்து முறைப்படி விளக்கெண்ணெய் அதே போல வேப்பெண்ணெய் தேய்த்து வைத்தால் இன்னமும் ஒரு 500 வருஷம் போதும். அதாவது புதுமையை புகுத்தலாம், அறிவியல் பூர்வமான புதுமைகளை புகுத்தலாமே தவிர ஒரு ஒரு தவறான புகுத்தக்கூடாது. அதனால இது வந்து பெரியவர்கள், இதை தெரிந்த உண்மை தெரிந்தவர்கள் எல்லாம் ஆராய்ந்து பழையபடியும் இந்த தேருக்கு அந்த எண்ணெய் பூசும் திருவிழா நடக்கணும். இன்னும் நிறைய தேர்கள் அது பழைய காலத்து ஊர்களில் இன்னமும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது மாற்றப்பட வேண்டும். அதே போல் கோயில்லையும் நீங்கள் நிறைய பார்க்குறீங்க, 5 கூட்டு எண்ணெய், தீப எண்ணெய்னு போடுறீங்க. அப்படி போடக்கூடாது. நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் போடலாம். சுத்தமான தயிரிலிருந்து தயாரிக்கப்பட்ட நெய் கொடுக்கலாம். அது கொடுத்தா தான் புண்ணியம். நம்ம கடையில் கண்டமாடிக்கு வந்து மெழுகு சேர்த்து அதே மாதிரி மற்ற எண்ணெய்களின் கூட்டு சேர்த்து அதை போடக்கூடாது. சில சாமிகளுக்கு தான் 3 கூட்டு எண்ணெய் 5 கூட்டு எண்ணெய்னு போடணும். இன்னைக்கு நிறைய பேர் 5 கூட்டு எண்ணெய் அதிலேயே வாசனை திரவியங்களையும் போடுறாங்க. கண்டிப்பாக அது செய்யக்கூடாது. இது கவனத்தில் இருக்கணும். அதே மாதிரி கோயிலில் சுவாமிக்கு பிரசாதம் ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலே படிக்கணக்கில் தான் போடுவாங்க. நெல்லையப்பருக்கெல்லாம் அவ்வளோ படிக்கணக்கில் பிரசாதம் போடணும். நீங்கள் குருவாயூர் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மலையாள தேசம் கேரளாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன கோயிலும் பார்த்தீங்கன்னா 10-20 படி பிரசாதம் போட்டு அது மக்களுக்கு விநியோகிப்பாங்க. குருவாயூரெல்லாம் ஆயிரக்கணக்கான லிட்டர் பாலில் பால் பாயாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நெல்லையப்பர் கோயில்லையும் அதே போல் 350 சாமிகளுக்கு மேலே இருக்குது நெல்லையப்பர் கோயிலில். இதை பார்க்கறதுக்கே முடியாது. அதனால் இந்த சுவாமிகளுக்கும் நிறைய பிரசாத வகைகள், இரவு நேரில் கொஞ்சோண்டு வடை, கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல், கொஞ்சம் பூம்பருப்பு பள்ளியறை பூஜைக்கு போட்டாலும் அதை நிறைய போடணும். அது நெய்யில் முறுக்கு அதே போல் அப்பம் எல்லாம் சுட்டு வைக்கணும். இது வந்து இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி லட்சக்கணக்கான பேர் பார்த்து உணவு வந்து சிறந்ததாக அமைய வேண்டும். அதற்காண்டி அவ்வாறு செய்தால் மக்களுக்கும் இல்லாமல் சாமிக்கும் சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் பழைய காலத்தில் நடந்தது. நம்ம அதை பின்பற்றுவோம். இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்கிறேன். எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு அதுக்கப்புறம் செஞ்சால் போதும். நல்லது நடக்கணும். இந்த வருஷம் புதுசாக வடம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான பூன் போடலை. அதே போல் சண்டிகேஸ்வரர் தேர் செஞ்சுருக்காங்க. அதை நான் பாராட்டுகிறேன். அதாவது நல்லதை பாராட்டணும். பழமையான நல்ல விஷயங்களை திருப்பியும் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த பதிவு. இது உண்மை. இது நல்லா இருந்தால் உங்கள் கோயிலுக்கும் தேவைப்பட்டால் தமிழகம் இங்கு இருக்கும் சாமி கும்பிட்றவங்க இதை நீங்கள் போடும்போது அந்த கோயிலுக்கு நல்லது நடந்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு தான். நல்லதே நடக்கட்டும். கிருஷ்ணகுமார், திருநெல்வேலியில்.